வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் அம்லோகைண்ட் ஏடி டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அம்லோகைண்ட் ஏடி டேப்லெட் இதில் 2 மருந்துகள் ஆட் பண்ணியிருக்காங்க. அம்லோடிஃபின் 5 mg, அட்டினலால் 50 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையை மேன்கைண்ட் அப்படிங்கிற கம்பெனி தயாரிக்கிறாங்க. சரி, இந்த மாத்திரை எதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அம்லோகைண்ட் ஏடி டேப்லெட் பார்த்தீங்கன்னா இது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கும், ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம் சம்பந்தமான நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்கும் இந்த மாத்திரை பயன்படுது. இதில் 2 மருந்துகள் காம்பினேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணப்படுது. மேலும் இந்த சிங்கிள் மெடிக்கேஷனாக இது கொடுக்கும்போது எஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் இது காம்பினேஷனாக கொடுக்கும்போது மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு டாக்டர் பரிந்துரைக்கிறாங்க. மேலும் இது ஹை பிளட் ப்ரெஷர் குறைக்குது. ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாத்திரைகளை எடுத்துக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பாடியில் இருக்கிற பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணும். அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். மேலும் இதயத்துக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக போகும். இதனால் இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் இந்த மாத்திரை தடுக்குது. மேலும் பிளட் ப்ரெஷரை இந்த மாத்திரை கண்ட்ரோல் பண்ணுது. இதனால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் வராது. சரி, இந்த மாத்திரையை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பரிந்துரைத்த அளவுப்படி மட்டும்தான் எடுத்துக்கணும். டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் எந்த மருந்து மாத்திரையுமே எடுத்துக்கக்கூடாது. இந்த மாத்திரையை டாக்டரோட பரிந்துரைப்படி எடுத்துக்கணும். எவ்வளோ நாள் சாப்பிட்ணும், எந்தெந்த வேலைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு டாக்டர் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க. மேலும் இந்த மாத்திரையை கடிக்கவோ நசுக்கவோ பிரேக் பண்ணவோ கூடாது. முழு மாத்திரை எப்படி முழுங்கிடணும். மேலும் இந்த மாத்திரை எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது மோர் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு டாக்டரால் பரிந்துரைக்கப்படுது. சரி, இந்த மாத்திரைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மருந்து மாத்திரைக்கும் காமனான சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கும் இருக்குது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்ம அதை பற்றி எதுவும் ஒர்ரி பண்ணிக்க தேவையில்லை. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தலைவலி, அதே மாதிரி ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும். மேலும் பால்பிசேஷன்ஸ், நாசியா, எடிமா, மலச்சிக்கல், டயர்னஸ் மற்றும் கோல்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில ஏற்படலாம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இந்த மாத்திரை எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். டாக்டரோட பரிந்துரை இருந்தால் மட்டும் மாத்திரையை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. மேலும் சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.